தன்னுடைய சொந்த மனைவியா இருந்தாலும் அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்ல ஈடுபட்டா அது அஃபென்ஸா இந்த வீடியோல பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதாவது செக்ஷன் 63 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, எக்ஸெப்ஷன் கிளாஸ் 2ல 18 வயது நிரம்பிய தன்னுடைய மனைவியுடன் கணவன் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்லயோ அல்லது செக்ஷுவல் ஆக்ட்ஸ்ல ஈடுபட்டாலும் அதுக்கு பேர் ரேப் கிடையாது. அப்போ எப்ப அந்த மனைவியோட அனுமதி இல்லாம கணவன் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்ல ஈடுபட்டாருன்னா பனிஷ்மெண்ட் எப்ப கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். அதாவது செக்ஷன் 67 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலயமாக கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சு வாழ்றாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி இல்லாம அவங்களே தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மனைவியோட கன்சென்ட் இல்லாம இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா அவங்கள செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னா அப்பதான் இந்த கணவன்மாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எவ்வளவு வருஷம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறையாத 7 ஆண்டுகளுக்கு மிகாத, அதாவது 2 to 7 இயர்ஸ்க்குள்ள அந்த கணவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபைனும் இதுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, செக்ஷன் 67ல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் தரணும்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணால மட்டும்தான் கம்ப்ளைண்ட் தர முடியும். அதனாலதான் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர்கள் கடந்த December 5, 2025ல ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது தனிநபர் மசோதாவை பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட தனது மனைவியுடன் ஒரு கணவன் அவங்களோட விருப்பத்திற்கு மாறா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்லயோ அல்லது செக்ஷுவல் ஆக்ட்ல இன்வால்வ் ஆனா அது கிரைம் கிடையாதுன்னு இருக்கிறத நீக்க சொல்லியும் அதை மீண்டும் பழைய மாரி மேரிட்டல் ரேப் பனிஷ்மெண்ட் சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி அவரு தனிநபர் மசோதா பாஸ் பண்ணியிருக்காரு. அப்படி கொண்டு வரலன்னா பெண்களுக்கு எதிரான குற்றமும் பெண்களை ஆண்கள் வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு பில்ல பாஸ் பண்ணியிருக்காரு. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, மேரிட்டல் ரேப் அஃபென்ஸா கொண்டு வருது சரியா இல்லையா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.